இப்போ இது நம்ம லைஃப்ப எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மிடில் கிளாஸ் பீப்பிளோட லைஃப் தான் இதுல பயங்கரமா அடி வாங்கும். முன்னாடிலாம் 5 லேக்ஸ்லேயே வெட்டிங் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ 8 to 9 லேக்ஸ் வரைக்கும் போறதை நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறாங்க. இப்போ நிறைய பேர் லைட் வெயிட் ஜுவல்லரி, 18K கோல்டு, கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி இந்த மாதிரி நிறைய பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செகண்ட், கோல்டு லோன். நீங்க கோல்டு லோன் வாங்குனீங்கன்னா உங்க தங்கத்துக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைக்கும். ஆனா நீங்க அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டுக்கு நிறைய அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். தேர்ட், ஸ்டாக்ல ரிஸ்க் எடுக்க பயப்படுறவங்க இப்போ டிஜி கோல்டு, கோல்டு இடிஎஃப்ஸ் மூலயமா நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் சேஃப் ஹேவன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபிசிக்கல் அமௌண்ட்டை விட இன்வெஸ்டர்ஸ் கோல்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி தான் சேஃப் ஹேவன் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. அது இங்கே நடக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். இதெல்லாம் வச்சு பார்த்தா இப்போ கோல்டு வாங்கலாமா? எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, லம்பாக ஒரு அமௌண்ட் கொடுத்து கோல்டு வாங்குறத விட எஸ்ஐபி, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. ஃப்யூச்சரில் ப்ரைஸ் குறைஞ்சாலும் உங்கள் ஆவரேஜ் ப்ரைஸ் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுது? கோல்டு ப்ரைஸ் இன்னும் ஏறுமா இல்லை இறங்குமா? கமெண்டில் உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள்.